கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் பகுதியில் தாவேகா திமுக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பேனரை திமுக நிர்வாகிகள் கிழித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் உள்ளார். வணக்கம் இளையராஜா. தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் திமுக மற்றும் தாவேகாவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் குறித்து விரிவாக விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிறந்த நாளான இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ரிஷிவந்தியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கெடிலம் கூட்ரோடு பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான ஜெயமணி, சரவணன், செந்தில் முருகன் ஆகியோர் இணைந்து பேனர் வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் திமுகவினர் பேனர் வைக்கக்கூடாது என கூறியதாக எச்சரித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனையும் மீறி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த பகுதியில் பேனர் வைத்துள்ளனர். நள்ளிரவில் அவர்கள் வைத்த அந்த பேனரை திமுகவினர் கிழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் தாவேகாவினரிடையே நள்ளிரவில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் திமுகவை சேர்ந்த உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ராஜவேல் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் சேர்ந்து இவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் சரவணன் மற்றும் ஜெயமணி ஆகியோரின் மண்டை உடைந்து இரத்த காயங்களுடன் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து ரிஷிவந்தியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜயின் பிறந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பேனரை அகற்றக் கோரி திமுகவினர் தாக்குதலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரம், திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம் ஆகிய பகுதிகளிலும் இதே நிலைமைதான் நீடித்து வருவதாக தாவேகாவினர் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.